இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மா மா என்னமாச்சு? கோயிலுக்கு போறதானே சொல்லிட்டு போனீங்க? ஆமா, கோவிலுக்கு தான் போனோம். அங்க ஒரு சின்ன வேண்டுதல். வேண்டுதலா? ஆமா, கல்யாணம் ஆகி முடியறதுக்குள்ளே இம்புட்டு பிரச்சனை வரிசை கட்டி வந்துருச்சு. அதான் வாராகி அம்மன் கோவில்ல அங்க பிரதட்சணம் பண்ணா தோஷ கேஷம் இருந்தாலும் கழிஞ்சிரும்னு சொன்னாங்க. அதான் அங்க பிரதட்சணம் பண்ணிருக்கா. என்ன மாதிரி? ஏன் என்கிட்ட இதெல்லாம் முன்னாடியே சொல்லவே இல்ல? ஏண்டா எல்லாம் உன்னைய கேட்டுதான் செய்யணுமா? இல்ல அப்பதா, அவளுக்கு கஷ்டமா இருக்கும். என்னடா சொல்ற? அவளை கூட்டிட்டு போய் என்ன கல்லு மண்ண சுமக்க வச்சாங்க? சாமி விஷயம். இவ வரும்போது வீடு கைய விட்டு போக இருந்தது. நாம எல்லாரும் நடுத்தெருல நின்னோம், மறந்துட்டியா? அப்பதா, அதுக்கு தேனை என்ன பண்ணுவா அப்பதா? ஒவ்வொருத்தங்களோட நேரம் தாண்டா ஒவ்வொரு வீட்டை ஆட்டி படைக்கும். எல்லாம் வளர்ந்துட்டியே, கேள்வி எல்லாம் கேக்குறியல்ல? இல்ல அப்பதா, இல்ல அப்பதா. நான் நல்லா இருக்கணும்னா இதையெல்லாம் செய்யறேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் தானே? உன் பொண்டாட்டி வந்து ஒரு நாள் கூட ஆவல, என்கிட்ட வந்து கேள்வி கேக்குறல்ல? கல்யாணம் ஆனதும் பெரிய ஆளா ஆயிட்டோன்ற நினைப்பு வந்துச்சா உனக்கு? ஐயோ இல்ல அப்பதா. அப்ப நீங்களே எல்லாத்தையும் பாத்துக்கோங்க, நான் கோயில் குளம் போயிடுறேன். இல்ல அப்பதா. அத்த ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? உன் மவனை பாத்தியா? என்கிட்ட ஏன் சொல்லலன்னு கேள்வி கேக்குறான். திடீர்னு தேனை அப்படி பண்ண சொன்னதும் அவ கொஞ்சம் பதறிட்டா. அப்படி என்ன பண்ணிட்டோம் அத்த? வேண்டுதல் தானே பண்ணோம். இத பண்ண இவங்க ரெண்டு பேர் தானே நல்லா இருக்க போறாங்க. அப்பதா, நான் சாதாரணமா தான் கேட்டேன். தப்பா இருந்தா மன்னிச்சுக்கங்க. இத பாரு, யார்கிட்ட பேசுறோங்கிறத யோசிச்சு பேசு, பார்த்து நடந்துக்கடா. அப்படிதான் நான் சொல்லுவேன். இன்னைக்கு நீ அந்த ரூம்ல இருக்க வேண்டாம், வெளியே இருந்துக்க. கோவில் பூசாரி மேல சாமி வந்து இன்னைக்கு உங்களுக்கு முதலிரவு நடத்த கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. தேனு மேல அம்மன் வந்து இறங்கியிருக்கான். என்ன சொல்றீங்க? அதனால எந்த சடங்கும் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அவ உள்ள ரூம்லயே இருக்கட்டும், நீ வெளியே இருந்துக்க. ஏன்? என்னடா? சரி அப்பதா, நான் வெளியே படுத்துக்கிறேன்.